ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னிஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை சேர்த்த முருங்கைக்கீரை பொரியல். இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாம். வடைச்சட்டியில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 15 வெங்காயம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ½ டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கும் போது இது ரொம்ப முருகலும் ஆகாது, கம்மியாகவும் வேகாது, நல்லா ப்ரௌனிஷாக வெந்து வரும். முருங்கைக்கீரையை ஆஞ்சு நல்லா அலசி வச்சுருக்கேன். நல்ல ப்ரௌனிஷாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதிலேயே வதக்கிக்கலாம். வதக்கினப்புறம் ஒரு ½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ சட்டியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கீரை நல்லா வேகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஜாரில் ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வரமிளகா சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கீரை வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம். சேர்த்து கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் கீரை எல்லாம் வதங்கி தண்ணி இல்லாமல் வத்திடுச்சு. இப்போ ஒரு முட்டை எடுத்து உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா முட்டையும் வெந்துடும், கீரையில் மெர்ஜ் ஆயிரும். சாப்பிடும்போது முட்டை சாப்பிட்றோமா கீரை சாப்பிட்றோமானே தெரியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டில் வந்திருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இப்போ முருங்கைக்கீரை ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.